மணல் கடலின் நடுவில் வெள்ளை சூரியன் மிதமாக பழிச்சிடுகிறது. அந்த ஒளிக்குள் நடக்கிறார்கள் 2 குழந்தைகள், விக்கி மற்றும் மாயா. இவர்கள் வெறும் குழந்தைகள் அல்ல, அவர்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஒரு அதிசயமான சாகசத்திற்கு தயாராக உள்ளனர். விக்கி அதிர்ச்சியுடன், மாயா, இந்த பழைய கல் வரைபடம் பழிச்சிடுகிறது. மாயா ஆச்சரியமாய், வாவ், இது நமக்கு ஏதாவது அதிசயமானதை காட்டுமோ? ஆம், இந்த வரைபடம் நூற்றாண்டுகளுக்கு மறைந்த ஒரு இரகசிய நகரத்திற்கு வழிகாட்டுகிறது. விக்கியின் கால் ஒன்றை தட்டியது. டங்! ஒரு இரும்பு ஒலி எதிரொலி உண்டாகிறது. அவர்கள் கவனமாக மணலை தோண்டினர். அங்கே ஒரு பெரிய கல்கதவு வெளிப்பட்டது. அதில் பழமையான தமிழெழுத்துக்கள் தோன்றின. விக்கி, இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்க்க. ஒலியை தேடும் மனசே, உன் வழி இதுவே. நம்மால் பின் செல்லலாம். இதன் பின்னால் என்ன இருக்கிறது பார்ப்போம். கதவு மெதுவாக திறந்தது. கீழே ஒளிரும் படிக்கட்டுகள். மர்மமிகுந்த சந்தோஷத்துடன் அவர்கள் கையில் ஒளியோடு நிறைந்த பாதையில் இறங்கினர். கதவு திறந்ததும் கீழே ஒளியால் ஆன பாதை காணப்பட்டது. சுவர் முழுக்க பழங்கால ஓவியங்கள், சூரியனை வணங்கும் மக்கள், தங்கம் போன்ற சின்னங்கள் ஒளிர்கின்றன. ஒரு சிறிய பறக்கும் மின்மினி அவர்கள் வழிநடத்துகிறது டீப்பர் இன்டு த கேவ். மாயா ஆச்சரியமாய், இதை காண்கிறாய் விக்கி? சுவர் முழுக்க கதைகள் பேசுகின்றன போல. விக்கி உறுதியுடன், பார்க்கலாம், அந்த பறக்கும் மின்மினியை பின்தொடர்ந்து செல்லலாம். இது நமக்கு வழிகாட்டுகிறது. முடிவுக்கு வந்தனர். மைய அறையில் நின்றது ஒரு பெரிய சூரிய சக்கரம். அதன் மையம் காணவில்லை. விக்கி தனது வரைபடத்தில் இருந்த சிறிய கல்லை எடுத்தான். சரியாக இடத்தில் பொருத்தினான். அவன் சக்கரத்தை சுழற்றியவுடன் ஒளி வெடித்து முழு குகையும் உயிர் பெற்றது. சுவர் ஓவியங்கள் ஒளிர்ந்து உயிர் பெற்றன. பொடி மேலே எழுந்து ஒளியின் அரண்மனையாக மாறியது. இது நம்ப முடியாதது. சில இரகசியங்கள் நம்மை பயப்பட விடாது. அவை நம்மை மாற்றும். மணல் நிலம் அதிர்ந்தது. மெதுவாக மறைந்த நகரம் மணலிலிருந்து வெளிப்பட்டது. தங்க கோபுரங்கள், ஒளிரும் நீரூற்றுகள், சூரிய சின்னங்கள் அனைத்தும் பளிச்சிடுகின்றன. விக்கி மற்றும் மாயா ஆச்சரியத்துடன் உயர்ந்து நின்றனர். நகரம் மீண்டும் உயிரோட்டம் பெற்றது. மாயா மென்மையாக, வியப்புடன், இது உண்மையா? சூரிய நகரம்? விக்கி ஆச்சரிய பிளஸ் பெருமை. சில இரகசியங்கள் நம்மை பயமுறுத்தவில்லை. அவை நம்மை கற்றுக் கொடுக்க, உலகை திறக்க கற்றுக் கொடுக்க பயன்படுகின்றன. ஆர்வம்தான் மறைந்த உலகங்களை திறக்கும் விசை. ஆர்வமும் அறிவும் சேர்ந்தால் மறைந்த உலகங்களும் நம்மிடம் திறக்கும். நீங்கள் தைரியமாக, ஆர்வமுடன், கருணையுடன் நடந்தால் மறைந்த உலகங்களும் உங்களிடம் தன் இரகசியங்களை வெளிப்படுத்தும்.